ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது யூஸ் பண்ணி உங்களுடைய டச் ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில ஆட்டோ டச் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும், ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் டச்சு மட்டும் ஒர்க் ஆகலை, மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ, டச்சு மட்டும் தான் ஒர்க் ஆகலைன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஓடிஜி பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோ லிங்க்கு, மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓடிஜி பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்படும். இன்னொரு அது பார்த்தீங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி மவுஸ். இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் டச் ப்ராப்ளம் ஒர்க் ஆகலை அப்படின்னா, டச் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இது வரைக்கும் நான் யாருக்குமே இது பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜியும் யூஎஸ்பி மவுஸையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. பவரும் பார்த்தீங்கன்னா காமிக்குது. காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஏதாச்சும் ஒரு மவுஸ் பேட் இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் அந்தமாரி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்தமாரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். உங்களுடைய கம்ப்யூட்டர் மாரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ஹப் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மற்றும் மவுஸ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி உங்களுடைய மினி கம்ப்யூட்டரை உங்களுடைய மொபைலில் மினி கம்ப்யூட்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டச் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா டச்சே பண்ணல, ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டச் பண்ணிக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா உங்களால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்யூர் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வரணும், அது கூட இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வர்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதை நான் எதுக்கு வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வேறு ஒரு ப்ராப்ளமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஆட்டோமேட்டிக் டச் ப்ராப்ளம்லாம் இல்லை, வெறும் டச் ப்ராப்ளம் தான். டிஸ்பிளேலாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயாச்சும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இதை ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நான் கைட்டி வச்சிடலாம். ஓடிஜி பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சொன்ன மாதிரியே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஓடிஜினா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.